கவனமாக இருக்க வேண்டும்? அது ஏதாவது 40 வயதுக்கு பின்னர் தான் அந்த புற்றுநோய்களிலே ஒரு வாய்ப்பு ஆரம்பிக்கின்றது. அந்த வாய்ப்பு என்றால் அதற்காக எல்லாருக்கும் 40 வயது அடைந்து விட்டோம் புற்றுநோய் வரப்போகிறது என்று கூறுகிறோம் என்பதல்ல. அது ஒரு சிறிய வாய்ப்பு. அதாவது 100 பெண்களை எடுத்தால் ஒரு பெண்ணுக்கு இந்த வாய்ப்பு வந்துவிடும். 99 பெண்களுக்கு புற்றுநோயே வரப்போவதில்லை. ஆனால் அந்த 100இல் ஒரு பெண்ணை பாதுகாக்கத்தான் இது போன்ற ஆலோசனைகளை நாங்கள் கூறுகிறோம். அதை முதலில் விளங்க வேண்டும். இல்லாவிட்டால் இதை மாறிய ஒரு புற்றுநோய்கள் 40 வயது வந்துவிட்டது, புற்றுநோய் வரும் வயது என்று நினைத்து விடுவார். எனவே இது என்ன வகையான புற்றுநோய்களை பெண்கள் எதிர்நோக்குவார்கள் என்றால், பெண் நோய்களிலே முதல் தர இடத்தில் இருக்கின்ற புற்றுநோய் மார்பக புற்றுநோய். இந்த மார்பக புற்றுநோய் குறித்த அவதானங்கள் 40 வயதை அடைந்த பின்னர் இருக்க வேண்டும். இதற்கு நீங்களாகவே என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வந்து முடிந்த பின்னர் நீங்கள் உங்களது கைகளால் மார்பகங்களை அமர்த்தி பார்க்க வேண்டும். அதிலே ஏதாவது சிறிய கட்டிகள் களலைகள் என்பன தென்பட்டால் நீங்கள் ஒரு வைத்தியரை நாடி அதனை பரிசோதித்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த புற்றுநோய் கட்டிகள் ஒரு வலியற்ற நோவற்ற கட்டிகள். எனவே இவை அமர்த்தி பார்க்கின்ற பொழுதுதான் தெரியும். இவ்வாறு இதன் சந்தேகத்துக்கிடமான கல்லைகள் போன்ற மார்பகத்துக்குள்ளே உங்களது விரல்களுக்கு அகப்பட்டால் மருத்துவ ஆலோசனைகளை நாட வேண்டும். இன்னொரு முறை நீங்கள் இப்பொழுது நாங்கள் 40-45 வயதை அடைந்த பெண்களுக்கு 2 வருடங்களுக்கு ஒரு முறை நாங்கள் மார்பகத்தை எக்ஸ்ரே பரிசோதனை மூலம் பார்த்து ஏதாவது சிறிய புள்ளிகள் போன்ற வளர்ச்சிகள் இருக்கிறதா என்று பார்க்கிறோம். இதை மெமோகிராம் எக்ஸ்ரே என்று குறிப்பிடுகிறோம். இதனை நீங்கள் செய்ய முடியும். இது மார்பக புற்றுநோய் தொடர்பான அறிவுரைகள். அடுத்ததாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற 2வது புற்றுநோய் கர்ப்பப்பை வாசலில் ஏற்படுகின்ற புற்றுநோய், சர்விக்ஸ் கேன்சர் என்று சொல்வோம். இதனை நாங்கள் குடும்ப பெண்கள், மனம் முடித்த பெண்கள், நீங்கள் 3 வருடங்களுக்கு ஒரு முறை உங்களது மருத்துவ நிபுணர் மூலம் பெப்ஸ்மியர் அல்லது கர்ப்பப்பை வாசல் புற்றுநோயை பரிசோதிக்கும் பரிசோதனை, பெப் டெஸ்ட் என்று குறிப்பிடுவார்கள். அதனை நீங்கள் 3 வருடங்களுக்கு ஒரு முறை பார்க்கின்ற பொழுது ஏதோ சில வருடங்களிலாவது புற்றுநோய் போன்ற மாற்றங்கள் வருமா என்பதை ஆரம்பத்திலே கண்டறிந்து கொள்ளலாம். இதன் மூலம் சிகிச்சைகளை மிக இலகுவிலே நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு கர்ப்பப்பை வாசல் புற்றுநோயை அவற்றின் மூலம் பார்க்கலாம். இதை தவிர பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வர முடியும். இதற்குத்தான் நான் முன்பு குறிப்பிட்டேன், உங்களுக்கு மாதவிடாய்கள் அதிகமாக போகின்ற பொழுது, மாதவிடாய் இல்லாத நாட்களிலே மாதவிடாய் போகின்ற பொழுது, தாம்பத்திய உறவின் பின்னர் மாதவிடாய் போகின்ற பொழுது நீங்கள் மருத்துவ ஆலோசனை நாடினால் முதலில் நாங்கள் ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்வோம். பின்னர் அதிலே சந்தேகங்கள் இருந்தால் டிஎன்சி அல்லது வயிறு கழுவுதல் மூலம் கர்ப்பப்பையின் உள்ளே புற்றுநோய் இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்ப்போம். எனவே இந்த டிஎன்சி வயிறு கழுவுதல் என்பது உங்களுக்கு அதிகரித்து போகின்ற மாதவிடாயை நிறுத்துவதற்கு செய்யும் சிகிச்சை அல்ல. இது புற்றுநோய் ஒன்று வருமா என பார்ப்பதற்கு செய்யப்படுகின்ற ஒரு பரிசோதனை. இதை நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டும். கூடுதலானவர்கள் நினைப்பது வயிறு கழுவிவிட்டால் மாதவிடாய்களை குறைத்து விடலாம் அல்லது நின்றுவிடும் என்று. இல்லை, இது வயிறு கழுவுதல் செய்யப்படுவது அதில் உள்ளிருக்கிற இழையங்களை எடுத்து ஒரு சிறிய போத்தலிலே போட்டு பரிசோதனைக்கு அனுப்பி அதிலிருந்து புற்றுநோய்க்குரிய வாய்ப்புகள் அந்த கலங்களில் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கே செய்கிறோம். அடுத்ததாக கர்ப்பப்பை இருபுறங்களில் இருக்கிற சூலக புற்றுநோய், ஓவரியன் கேன்சர் என்பது ஒரு சிக்கலான விடயம். இது முதலிலே நீங்கள் உங்களது குடும்ப உறவினர்கள், உங்களது நெருங்கிய உறவினர்களுக்கு ஏதாவது புற்றுநோய்களினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது மரணித்தால் நீங்கள் வைத்தியருக்கு இது குறித்து கூற வேண்டும். எனவே நாங்கள் இது குறித்த விசேட இரத்த பரிசோதனைகள் மூலம் சூலகங்களின் நிலைமைகளை நாங்கள் ஆராய முடியும். எனவே பெண்களை பொறுத்தவரையிலே மார்பகம், கர்ப்பப்பை வாசல், கர்ப்பப்பை, சூலகம் என்பன புற்றுநோய்களுக்குரிய முக்கிய இடங்களாக கருதுகிறோம். எனவே இது தொடர்பில் உங்களுடைய விழிப்புணர்வு தான் கட்டாயமாக தேவையாக இருக்கிறது. அந்த வகையில் இன்னொரு விடயம் இருக்கிறது. 40 வயதின் பின்பதாக பெண்களுக்கு இயற்கையாகவே உடலியல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, எதிர்கொள்கின்றார்கள். இந்த இடத்தில் குடும்ப கட்டுப்பாட்டு முறைமையினுடைய முக்கியத்துவம் எந்த அளவு தூரம்? அதாவது 40 வயதை அடைந்த பின்னர் பெண்கள் தொடர்ந்தும் குடும்ப கட்டுப்பாட்டு முறை பாவிப்பதன் அவசியம் குறிப்பாக நாங்கள் விளக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், உங்களுக்கு தேவையான குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் 40 வயதுக்கு பின்னர் தமக்கு குழந்தைகளை இனி பெற்றெடுக்க வேண்டிய தேவையில்லை என்று நினைத்தால் ஒரு தகுந்த குடும்ப கட்டுப்பாட்டு முறையை நீங்கள் பாவிப்பது அவசியம். ஏனென்றால் கூடுதலானவர்களை நாங்கள் எமது மருத்துவ ஆலோசனையிலே கேட்கின்ற பொழுது நீங்கள் ஏதாவது குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை பாவிக்கிறீர்களா என்று கேட்டால் அவர்கள் கூறுவார்கள், தாங்கள் கொண்ட்ரோலாகவே இருக்கிறோம் என்று. கொண்ட்ரோலாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் தாங்கள் கணவன் மனைவி உறவை செய்யாமல் கருத்தங்குதலை தவித்து வாழ்கிறோம் என்று. அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. ஏனென்று சொன்னால் எத்தனையோ முறைகள் இருக்கிறது, இவற்றிலே பெரிதும் பாதிப்புகள் எதுவும் இல்லை. இவற்றில் சரியான முறைகளை பாவித்து நீங்கள் உங்களது குடும்பங்களை, உறவுகளை என்பனவற்றை தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் தகுந்த முறைகளை, அதாவது கையிலே போடுகின்ற லூப்போ அல்லது உங்களுக்கு குழந்தைகள் வேண்டாம் என்றால்
குடும்ப கட்டுப்பாட்டு சத்திர சிகிச்சையோ போன்றவற்றை செய்து இவ்வாறான முறைகளை நீங்கள் கையாள முடியும். ஏனென்று சொன்னால் 40 வயதுக்கு பின்னர் உங்களுக்கு குழந்தை ஒன்று தங்கினால் சில வேளைகளிலே அந்த தங்குகிற கருவிலே சில குறைபாடுகளோ அல்லது கர்ப்ப காலத்திலே குருதி அமுக்கம், டயபிட்டிஸ், சீனி அதிகரித்தல் போன்ற சில சிக்கல்களோ கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. எனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் போதும் என்று நினைத்தால் 40-42 வயதுக்கு பின்னர் தேவையில்லாதவர்கள் கருத்தரித்தலை தவிர்ப்பது சிறந்தது. எனவே சிறந்த ஒரு குடும்ப கட்டுப்பாட்டு முறையை தொடர்ச்சியாக நீங்கள் பாவிப்பது அவசியம். இதன் மூலம்தான் உங்களது குடும்பத்தை நாங்கள் மிகவும் இணைப்பாகவும் பிணைப்பாகவும் வைத்திருப்பதற்கு உதவியாக இருக்கு. அழைப்பு 2 வந்திருக்கிறது, பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். கலந்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. எனக்கு இப்ப 23 வயசு. ஆமா. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல் வந்து எனக்கு மாதம்